பந்தனம், மார்பு, கண்டம், வாய், கண்கள், நீலமேனி என்ற வகையில் அவருடைய பாடல்கள் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பெரியாழ்வாரை சொல்லும் பொழுது அவருடைய கண்ணனுடைய பிள்ளை குறும்பு எப்படி இருக்கிறது, அதே போல ஆயர்களுடைய செயலில் கண்ணன் எவ்வாறு பங்கு கொண்டான், அடுத்து யசோதை கண்ணனுக்கு நீராட்டுதல், கண்ணனுடைய பிள்ளை குறும்பு அந்த பாடலின் வழியாக அவனுடைய வீரத்தை காட்டுதல், அடுத்து திருமாலினுடைய கையில் உள்ள, என பெரியாழ்வார் இது கண்ணனை இறைவனாக அங்கு காட்டுகின்றார். அவர் குழந்தையாக நினைத்து இருந்த போதிலும் கூட அவரை அறியாமலே கண்ணன் என்னது இறைவன் என்ற ஒரு கருத்து அவருடைய பாடல்கள் வழியாக வெளிவரதை பார்க்கின்றோம். அதே போல அவர் ஆளிலை கண்ணனாக உலகையே தன்னுடைய வயிற்றுள் அடக்கிய ஒரு காட்சியை காட்டுகின்றார். அதே போல தேவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக அவர் கண்ண அவதாரத்தை பற்றி எடுத்த கூறுதல், அடுத்து ஆட்சியருடன் கொண்ட ஆன்மீக உறவு என்ற வகையில் அவருடைய பாடல்கள் அடங்கியிருப்பதை பார்க்கின்றோம். அதே போல திருப்பாணாழ்வாருடைய இதை பார்க்கும் பொழுது அவருடைய கருத்தை மிக 5 வகையில நாம அடக்கி கொள்ளலாம். அதில் திருமாலுடைய பல்வேறு நாமங்களை சொல்லுவார். அதான் முதலுடைய பாடலே அதான் வரிசையாக அவருடைய நாமங்களை பற்றி சொல்லுவார். அமலன் ஆதிபீரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த, விமலன் விண்ணவன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதில் அரங்கத்து அம்மான் என்றெல்லாம் வரிசையாக பாடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தன்னுடைய, ஏனென்றால் இவர் பாணர் குலத்தில் பிறந்ததுனால இவரை உள்ளே விடாத ஒரு நிலை இருந்தது. ஆகவே தன்னுடைய அவரை பார்த்த உடனே அங்கு திருவரங்கத்தில் ஸ்ரீரங்க பெருமானை பார்த்த உடனே அவர் அந்த பாடலை 10 பாடல்கள் அவர் பாடியிருக்கின்றார். ஆகவே தன் வினையை அவருடைய அருளால் நீக்கியவன் என்ற வகையில் பாடுகிறார். அடுத்ததாக சிவபெருமானுடைய துயதனம், மேடம் முதவே சொன்னது போல இங்கு எனது சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக விளங்கிய நிகழ்வையும் திருப்பாணாழ்வாருடைய பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஸ்ரீரங்க பெருமானுடைய தலப்பெருமையை சொல்றார். அதே மாதிரி அவதாரம் என்று சொல்லும் பொழுது இவர் வாமன அவதாரத்தை 2, ராம அவதாரத்தை 2, கண்ணன் அவதாரத்தில் முக்கியமாக எனது குதிரை, அதாவது பரியாக அசுரனை கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இவ்வாறு இவருடைய பாடல்கள் அமைந்திருப்பதை பார்க்கணும். அடுத்ததாக இவர் குலசேர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், சரணாகதி தத்துவம் என்று பார்க்கும் பொழுது இது தரும் துயர் தடாயேல் உண்ணன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவு மலர் பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்ற தாயின் அகற்றிடும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி அது போன்றிருந்தேனே. பெரும்பாலும் நம்முடைய முக்கியமான என்ன எதுவுமே முடியல அப்படின்னு வரும்பொழுது இறைவா நீதான் அப்படின்னு ஒரு சரணாகதி அடைவோம். அதே போல எவ்வளவுதான் அவர்கள் இறைவன் மீது அன்பு பக்தி இருந்த போதிலும் கூட, நமக்கு எடுத்து சொன்ன போதிலும் கூட, இறைவனை முழுமையாக நம்பி அவனை சரணாகதி அடைந்து விட்டால் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 2 பேரும் பாடியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதிலும் இவர் என்னன்னா ஒரு ஊமையின் வழியாக சொல்கிறார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றினும், தாய்க்கு கோபம் வந்த பொழுது பாராமுகமாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை எவ்வாறு தாயின் முகத்தை பார்த்திருக்குமோ அதை போல இறைவன் தன்னை பாராமுகமாக இருந்தாலும் கூட அவனுடைய பாதத்தை நான் சரணாகதி அடைந்து விட்டால் நிச்சயமாக இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என்ற ஒரு கருத்தை அதில் சொல்லுகின்றார். அதே போலவே திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவிலை கருதி, ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து, நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆகவே என்னதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்த போதிலும் கூட அது நமக்கு மகிழ்ச்சி தராது. இறுதியாக நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவருடைய நாமம் ஒன்று மட்டும்தான் இந்த உலகை உய்விக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இந்த பாடலின் வழியாக சொல்லுகிறார். ஆகவே இந்த இந்த ஆழ்வார்கள் அனைவருமே
என ஒரே கருத்தை தான் பாடியிருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த ஆற்றல், அவர்களுடைய மொழி புலமை, அவர்களுடைய சமூக பின்னணியின் காரணமாக அவர்கள் என்ன உணர்ந்தார்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி. அதே போலவே இறுதியாக சொல்லும்போது பரதத்துவம் என்று சொல்லும் பொழுது இது ஏற்கனவே சொன்னது போல பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார் இவர்கள் மூவருமே மிக அருமையாக அந்த பரதத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பார்க்கும் பொழுது இவர் திருமழிசை ஆழ்வார் பூணிலாய 5 மாய், புணர்க்க நின்ற 4 மாய், தீநிலாய 3 மாய், சிறந்த கால் 2 மாய், மீனிலாய 1 மாய், வேறு வேறு நின்றாய் என்று இறைவன் எல்லா 5 பூதங்களாக விளங்கக்கூடியவன் என்ற ஒரு பரதத்துவத்தை சொல்கிறார். இதையே வேறு விதமாக பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சொல்லுகிறார். அன்பே தகழியா ஆர்வமே கடலாக இன்புரு சிந்தை இடுதிரியாக நண்புருகி நான் வேண்டினேன் நாராயணா என்னும் நாமம் என்ற வகையில் அன்பையே தன்னுடைய விளக்காக ஏற்றி பாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல பொய்கையாழ்வார் இந்த உலகையே வெய்யை கொதிரோன் விளக்காக என்று சொல்லி அங்கு எனது பூமி தகழியாகவும் கதிரவன் விளக்காகவும் அவனுடைய இது கடல் நெய்யாகவும் ஏற்றி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு காட்சி. ஆகவே இந்த 5 ஆழ்வார்களும் ஒரே கருத்தை தான் எடுத்துக்கொண்ட போதிலும் கூட அவர்களுடைய பாடல்களில் இவ்வாறு வேறுபட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்பது அவர்களுடைய அந்த மொழியினுடைய புலமை ஆற்றலும் அவர்கள் இறைவனை உணர்ந்து கொண்ட ஒரு தன்மையுமே என்று இந்த கட்டுரையில் நான் சொல்லியிருக்கின்றேன். திருமதி ஜெயா அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட ஆழ்வார்களின் மொழியும் கருத்தும் என்ற தலைப்பில் நின்று 4 நிலைகளில் கருத்துக்களை வழங்கினார்கள். இறைவனை குழந்தையாக நோக்குதல், பாதாதிகேசம், பரதத்துவம், சரணாகதி என்ற தலைப்பில் நின்று எப்படி பெரியாழ்வார்களின் பாடல்கள் பின்னே வந்த பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு சிற்றிலக்கியத்திற்கே அது அடிப்படையாக அமைந்தது என்பதனை தனக்கே உரிய முறையில் அருமையாக விளக்கினார்கள். ராமாவதாரம், கண்ணன் அவதாரம் இவற்றை பற்றியெல்லாம் நல்ல செய்திகளை சொன்னார்கள். பெற்றது ஒருவர் வளர்த்தது ஒருவர் என்ற நிலையில் தேவகிக்கு கிடைக்காத அந்த நல்ல பேரு, குழந்தையை வளர்க்கின்ற பேரு, யசோதைக்கு கிடைக்காத பேற்றினை தேவகி பெற்றதை நினைத்து புலம்புகின்ற பாடல்கள், தசரதன் புலம்பல் பாடல்கள் எல்லாம் இலக்கியத்தில் காலத்தை வென்று நிற்கின்ற தாய்மையின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல். அதே போல குலசேகர ஆழ்வாரின் பாடல்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளை செல்வம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு வீட்டில் பிள்ளை செல்வம் இல்லை என்றால் அந்த இல்லம் பயனற்றது என்பதனை சங்க இலக்கியம் அருமையாக பதிவு செய்யும். எங்கள் டாக்டர் பெரியாண்டவன் சங்க இலக்கியங்களில் மிக அருமையான பல நல்ல நூல்களை எல்லாம் படைத்தவர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வம் உடையராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளே பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. தங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல பேற்றினை ஏங்கி ஏங்கி, அதிலும் ஆழ்வார்களின் பாடலில் அந்த பிள்ளைக்கு சீயக்காய் வைத்து குளிப்பாட்டுகின்ற பாடல் வகுப்படிக்கின்ற பொழுதே நமக்கு கண்ணெல்லாம் எரியும். அப்படி ரசித்து நம்முடைய சின்ன குழந்தைகளை வீட்டில் வளர்க்கின்ற தாய்மார்களுக்கு தெரிந்திருக்கும். எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுதல் என்பது மிகப்பெரிய தண்டனை குழந்தைகளுக்கு. இக்காலத்தில் மருத்துவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அந்த காலத்தில் பாட்டி வேப்பிலையை வேறு அரைத்து வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் பின்னே தொடர்ந்து துரத்திய காலகட்டங்கள் உண்டு. ஆனால் நன்றாக இருந்தோம், நோயில்லாமல் இருந்தோம், 80 வயது வரை உழைத்தோம். எதெல்லாம் வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களோ அதுக்கேற்ற போல 80 வயதில் வருகின்ற முட்டுவலி இப்பொழுது 30 வயது குழந்தைகளுக்கும் வருகிறது. அப்படி அந்த கண்ணனை அழைத்து அறக்க தேய்த்து எண்ணெயை